ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜாப்ஸ் கேம்பஸ் சேனல். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், நம்ம சேனலில் பார்க்குறீங்க, பட் எதுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு மட்டும் தெரியல. இந்த மாதிரி நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணலாம் என்ன ஆகுதுன்னா மாதிரி மோரல் டவுன் ஆகிடுது. என்னடா அது எவ்வளோ வீடியோ போட்டாலும் இந்த மாதிரி நம்ம சேனலுக்கு அன்சப்ஸ்கிரைப் தான் பண்ணுறாங்க, வியூஸும் வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. மேலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக்ஸ் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ இன்றைக்கி நான் போடுற ஜாபோட வீடியோ உங்களுக்கு சூட் ஆகலாலும் வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் சூட் ஆகும். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா HVF, அதாவது ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி அப்படின்றது. இது ஆவடியில் தான் இருக்குது, சென்னை ஆவடியில் இருக்குது. இதோட ட்ரைனிங் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் 58வது நம்பர் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதோட கைட்னஸு டேட்லாம் என்னென்ன அப்படின்றத முழுசாக பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மொத்தம் 92 சீட்டு கொடுத்துருக்காங்க. நான் ITI, ஃபிட்ரு, மெக்கானிஸ்ட்டு, வெல்டரு, ITI மொத்தம் சேர்த்து 72 ITI 74 சீட் இருக்குது மொத்தமே. இதுக்கு ITI அந்த ஃபிட்டருக்கு எல்லாம் மொத்தம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் டேட்டு, அப்ளிகேஷன் மஸ்ட் பி ஃபில்டு இன் கேபிட்டல் லெட்டர், நோ ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ. கிளியராக கேட்டுனீங்களா? நோ ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ அப்படின்னு அவங்க போல்டாக கொடுத்துட்டாங்க. ஆல் இஸ் கம்ப்ளீட்லி த்ரூ டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதர் பை ரிட்டன். இதில் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு இன்டர்வியூலாம் வைக்க மாட்டேன், ரிட்டன் எக்ஸாம் வைக்க மாட்டேன், நீங்கள் வந்தாலே போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க. செலெக்ஷன் பேஸ்டு 10th ஸ்டாண்டர்ட் மார்க்கு ஃபார் நான் ITI கேண்டிடேட்டு, அதுமாதிரி 10th ஸ்டாண்டர்ட் ஃபார் ITI மார்க்ஸ் ஃபார் ITI கேண்டிடேட்டு. ITI இருக்கவங்களுக்கு ITI கேண்டிடேட்டு, ITI இல்லாதவங்களுக்கு நான் ITI கேண்டிடேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது செலெக்ஷன் பேஸ்ட் ஆஃப் 10th மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் லெட்டர் தான் ஃபில் பண்ணணும், இமெயில் ID, சிக்னேச்சர் அதை தவிர்த்து. மினிமம் மார்க்ஸ் ஆஃப் ஏஜ் லிமிட் வித் ரேஞ்ச் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட். சப்மிஷன் அப்ளிகேஷன் டேட் 15/5/2023. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 14/6/2023. மினிமம் ஏஜ் 15 இருக்கணும். அன்ரிசர்வ்டாக இருந்தால் 24 வரைக்கும் இருக்கலாம். OBS 27, SC ST 29 வரைக்கும் இருக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் ஃபர்தர் ரிலாக்ஸ்டு பை 10 years. ஃபார் ITI கேண்டிடேட், நீங்கள் ITI முடிச்சிருங்க அப்படின்றவங்களுக்கு ஃபார் ரிலாக்ஸ்டு பை த பீரியட் ஆஃப் ட்ரைனிங் ஆல்ரெடி அண்டர்கோ இந்த நார்மல் டியூரேஷன் ஆஃப் வித்தின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன எசென்ஷியல் டாக்குமெண்ட் இருக்கணும். க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய டேட் அட்ரஸ் பார்த்திங்கன்னா, த சீஃப் ஜென்ரல் மேனேஜர், ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி, ஆவடி, சென்னை 6,84,000 தமிழ்நாடு. நீங்கள் நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே போய் சேர்கிற மாதிரி அனுப்புங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸு 70 ரூபா. அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 rupees ஃபார் அன்ரிசர்வ்டு OBC கேண்டிடேட், நான் ரிஃபண்டபிள். SC ST உமனாக இருந்தால் 70 ரூபா. இதுவும் அன்ரிசர்வ்டு தான், நான் ரிஃபண்டபிள் தான். ஃபீஸ் பெய்டு வில் ஹவ் மேடு த்ரூ IPO, இந்தியன் போஸ்டல் ஆர்டரு, அப்படின்னா SBI கலெக்டட் ஃபார் யுவர் கன்வீனியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் மேட் த்ரூ IPO, இந்தியன் போஸ்டல் ஆர்டரில் ஷுட் ரைட் IPO நம்பர், அப்ளிகேஷன் ஃபார்ம், ஸ்பேஸ் ப்ரொவைடட் த அட்டாச்ட் ஒரிஜினல் IPO. பேமெண்ட் த்ரூ SBI கலெக்ட் ஷுட் பி ஃபாலோ த ஸ்டெப்ஸ். இப்போ நீங்கள் SBI கலெக்ட் மூலம் பண்ணுறீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கன், தமிழ்நாடு ஆர்மர் வெஹிக்கிள் அப்ரண்டிஸ் ஃபீஸ் நீங்கள் இந்தியன் போஸ்டல் ஆர்டர்லேயே கட்டுருங்க. ஏன்னா அது பெரிய வேலை. நீங்கள் அன்ஸ்கில்டு ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரி, அன்ஸ்கில்டு இந்தியன் சிட்டிசன், இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபீல்டு அப்ளிகேஷன் டு சப்மிட் ஆன் 15. அதேமாரி தான் இதுலேயும் ஏஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் நான் ITI, நீங்கள் ஷுட் ஹேவ் பாஸ்ட் மத்தியமிக், அதாவது கிளாஸ் 10th முடிச்சிருக்கணும். 50% மார்க் இருக்கணும். அது பேர் மார்க் ஷீட் வித் மினிமம் மார்க் 40% மேக்ஸ் சயின்ஸில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ITI இருந்தால் ஷுட் ஹேவ் பாஸ் ரெலவென்ட் ட்ரேட் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மினிமம் 50% மார்க் அதுலேருந்து இருக்கணும். 10th 50% மார்க் இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மொத்தம் 168 வேகன்சி இருக்குது. ஃபிட்டரு, மெக்கானிக்ஸ்ட்டு, வெல்டரு, எலக்ட்ரிஷியனு, வெல்டரு, அந்த மாதிரி. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்கேன், www.avnl.co.in. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணுங்கள். இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க. ஒன்லி ஒன் அப்ளிகேஷன், அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு அப்ளிகேஷன் அனுப்ப முடியும். 14/6/2023 சாயந்தரம் 4:45 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும். மோட் ஆஃப் செலெக்ஷன் மெரிட் லிஸ்ட் ஃபார் நான் ITI அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரேட் A+, இந்த மாதிரி A+ இருந்தால் 95%, ஏவாக இருந்தால் இந்த கிரேட் அடிப்படையில் தான் கிடைக்கும். பட் நீங்கள் அப்ளை 95% இருக்கிற ITI ஜாயின் பண்ண மாட்டான். நம்மளா மாதிரி ஃபெயில் ஆனவன், என்ன மாதிரி ஃபெயில் ஆனவன், மிடில் கிளாஸ், இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ரிசர்வேஷன் ஃபார் SC ST OBC PhD கேண்டிடேட், இவங்களாம் ரிசர்வேஷன் கேண்டிடேட்டு. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷெல் பி ஸ்பெசிஃபைட் அப்பெண்டிக்ஸ், அதாவது சம்மந்தப்பட்ட ட்ரேடை பொறுத்த வரைக்கும் தான். இப்போ நீங்கள் நான் மெட்ரிகுலேஷன் நான் ITI இருந்தால் 1 வருஷம் 6,000 ரூபா, 2வது வருஷம் 6,500 தருவாங்க ஸ்டைஃபண்ட் மாதிரி. அதேமாதிரி ITI 10th ITI பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 வருஷம் ட்ரேட் 7,700 ரூபாவும், 2வது வருஷம் 8,050 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும்.
ஃபீஸு, மெடிக்கல் ஃபிட்னஸ், ஹெல்ப் டெஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, முக்கியமான விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது ரிஜெக்ஷனு, இது அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ண அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். பெருசு உங்கள் அப்பா பேர், உங்கள் பேர், என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்க, சாய்ஸு, ஆதார் நம்பரு, எஜுகேஷன் குவாலிட்டி, டெக்னிக்கல், கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது ஹிந்தியில் இருக்குது, நம்ம இங்கிலீஷில் முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஐடிஐ ஜாப் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட காசு இருக்காது, பட் ஐடிஐனா படித்து நம்ம என்ன ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்றவங்களுக்கு இது நல்ல பெனிஃபிட்டு. இது அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இதை விட ஒரு பெட்டரான ஜாப் டீலர் மீட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.